ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு குக்கிங் விளாக் பார்க்க போகிறோம். ஏன்னா தொடர்ந்து ஒரு வாரமாக ஸ்கூல் பிரேக்காக இருந்ததுனால நல்லா அரட்டை அடிச்சுக்கிட்டு ஜாலியாக போனதுனால என்னால் குக்கிங் விளாக் போட முடியல. ஸோ இன்றைக்கி ரொட்டேட்டாக ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வெஜிடபிள் பிரியாணி வித்து எக்கு கிரேவி அண்டு ஆனியன் பச்சடி இதை செஞ்சது தான் இன்றைக்கி நான் விளாக்ல சொல்ல போகிறேன். பட் வெஜிடபிள் ரெசிபி இருக்காது. ஸோ சாப்பாடு நான் செய்யும்போது என்னால் எடுக்க முடியல. வாங்க ஃபுல்லாக ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். காலையிலே நான் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுட்டேன். அது அவசர அவசரமாக செய்யும்போது ஆல்ரெடி நான் ஒரு வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி போட்டிருக்கேன். நான் அதில் டக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதனால் நான் இன்றைக்கி அந்த வெஜிடபிள் ரெசிபி போடலை. இப்போ நான் எக்கு கிரேவிக்காக வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இவ்வளோ வெங்காயமும் நான் போட போகிறதில்ல, இதில் கொஞ்சம் தான் போட போகிறேன். பேலன்ஸ் நான் ஆனியன் பச்சடி செய்ய போகிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம எக்கு கிரேவி தயிர் வச்சு தான் செய்ய போகிறோம். அதனால் எனக்கு அதிகமாக வெங்காயம் தக்காளி தேவை கிடையாது. ஸோ இப்போ நான் வானல் அடுப்பில் வச்சிடுறேன். தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கிறேன். வானல் நல்லா சூடாயிடுச்சு. இல்லை எண்ணெய் போட்டவுடனே வெங்காயம் தேவையான அளவுக்கு சும்மா கொஞ்சமாக தான் போடுறேன், நிறையாலாம் நான் போடலை. நான் ஏன்னா ஒரு கப்பு கிரேவி தான் நான் செய்ய போகிறேன், அதிகமாக செய்யப்படல. ஏன்னா வெஜிடபிள் பிரியாணி சுக்காவாக இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சம் பசங்களுக்கு கிரேவி மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தான் இது செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நான் இதுக்கான வெங்காயத்தை போட்டிருக்கேன். பேலன்ஸ் வெங்காயம் தண்ணியில் ஊற போட போகிறேன். ஸோ இந்த பக்கம் நான் முட்டை வேக வச்சுருந்தேன். ஸோ முட்டையும் நல்லா வெந்துருச்சு. இதை நான் ஓடு பிரித்து எடுக்கணும். அது எடுக்கிறதுக்குள்ளே இங்கே வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதங்க வச்சுட்டு இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா தான் போடணும். ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும் இது, பட் இருந்தாலும் சொல்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துக்குங்க, ஏன்னா நம்ம முட்டையிலையும் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப ஆகிடப்போகுது. இது கொஞ்சம் இதானதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள் இது மூணுமே போட்டு நல்லா இது பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே இந்த பக்கம் நான் முட்டையும் இது பண்ணி எடுத்தாச்சு. தண்ணி ஊற வச்சுருக்கேன். ஏன்னா இது சளி பிடிக்காமல் இருக்குது. இதில் காரமாக இருக்கும்ல, ரொம்ப வாய் உரைக்கும், பசங்க சாப்பிட மாட்டாங்கன்ட்டு நைஸாக நான் கட் பண்ணி தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். இதை நல்லா இன்னும் ஒரு தண்ணி போட்டு அலசி எடுத்து அதுக்கப்புறம் தான் நான் ஆனியன் பச்சடி செய்ய போகிறேன். அதுக்குள்ளே இந்த பக்கம் நான் மசாலா போட்டுட்டேன். அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். இது கூட ஆரோக்கியா தயிர் பாக்கெட் இப்போ எடுக்கிறேன். 10 ரூபா தயிர் பாக்கெட் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு கப்பு கிரேவின்றதுனால எனக்கு அது போதும். ஸோ இதை ஃபுல்லாகவே நான் போட போகிறேன். இதனால தான் நான் தக்காளி கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஆல்ரெடி தயிரே புளிப்பாக இருக்கும், அதுக்காக தான் தக்காளி கொஞ்சமாக போட்டிருக்கேன். நிறையாலாம் போடாதீங்க. இது கொஞ்சம் தயிர் மிக்சிங் ஆகிற வரைக்கும், அந்த மசாலா கூட கலர்ற வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. அதிகமாகலாம் தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் நேரம் அந்த புளிப்பு தன்மை போய் கொதிப்பு அந்த மசாலாவில் கிரேவியில் இதாகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. நான் இது பச்சையாக இருக்கும்போதே கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே பிரிஞ்சு வர மாதிரி கேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு போடுங்க, ரொம்ப தண்ணியாக வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு மீடியமாக வைங்க. கொஞ்சம் கெட்டியாக இருந்தாக்கா அதில் போட்டு பெரட்டி சாப்பிட நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது கொதித்து வர வரைக்கும் நான் இந்த பக்கம் முட்டையை வறுத்து எடுத்துக்கிறேன். நான் ஆஃபாக கட் பண்ணி அதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், எண்ணெயை ஊற்றி அதில் முட்டையை போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் கோல்டன் கலராக இருக்கும்போது அதில் நல்லாயிருக்கும், அதுக்காக நான் அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதை ஃப்ரை பண்ணோடனே அப்படியே கிரேவியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஏன்னா சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான், கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் போட்டால் அது பார்க்க கொஞ்சம் கலராக இருக்கும், அதுக்காக தான் கொஞ்சம் நான் ஃப்ரை பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அப்படியே கூடவே கட் பண்ணி போட்டுக்கலாம். என்கிட்ட இங்கே கொத்தமல்லி இல்லை, உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் அப்படியே தூவி விட்டுங்க. அப்படியே என் பையனுடைய டப்பாவில் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சி, ரொம்ப லேட் ஆகிடுச்சி இன்றைக்கி சமைக்கிறதுக்கு. அதனால் அவர் சீக்கிரம் வச்சு கொடுங்கம்மானோடனே உங்கள் டப்பாவில் வச்சு அனுப்பி விட்டுட்டேன். இந்த பக்கம் வெங்காயத்தை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதில் தேவையான அளவுக்கு உப்பு, பச்சை மிளகா போட்டு தயிர் ஊற்றி அதையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இதை ஃபைனலாக பார்க்குறீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் ஃபைனலாக போட்டு எனக்கு பசி வேறு பயங்கரமாக ஆகிடுச்சு. சரி போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தேன். செமையாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். வாங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிட்லாம். ஃபைனலாக பாருங்கள், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த கிரேவிக்கு சாப்பாட்டுக்கும் சூப்பராக இருந்துச்சு.
இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.